என்னது முதலாளி எனக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு? என்ன முதலாளி டைம் ஆச்சு, எந்திரிங்க. ஆனந்த் விடுங்க. விட போறீங்களா இல்லையா? சரி குடுக்குறேன், கையெடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜா? அது எப்ப? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்ப எக்ஸாம் எப்ப? இன்னும் 2 மாசம் இருக்கு. கிழிஞ்சது போ. அது வரைக்கும் எந்த மடையிலும் பொறுத்துக்க மாட்டான். நம்மளால முடியாதுமா. அப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க? சரிதா, கொஞ்சம் விட்டா காரியமே கேட்டுடும் போல இருக்கு. சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட வரீங்களா? நான் டைனிங் டேபிள்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேனா? எப்படி? ஏய். இன்னும் ரொம்ப அழட்டிக்கிற? என் மேல கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். என் கூட பேசாதீங்க. ரொம்ப தான் புது பண்ணிக்கிடுவ. இதை தொடாதீங்க. ஏண்டா அது ரொம்ப போச்சு? என் மேல என்னதான் கோவம்? அதையாவது சொல்லு. ஒண்ணுமே தெரியாத பப்பா உங்களை பாக்குறதுக்காக காலேஜ்ல இருந்து எவ்வளவு ஆசையா ஓடுவேன்னு தெரியுமா? நீங்க என்னடானா ஊரை ரவுண்ட் பண்ணிட்டு இப்பதான் வரீங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. பைத்தியம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல அன்பு இல்லாமையா? நான் உன் வீட்டுல மாட்டிக்கிட்டேன். இதே என் வீடா இருந்தா? உங்க வீடா இருந்தா அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீயே தெரிஞ்சிருப்ப. இதெல்லாம் டிராமா, நான் நம்ப மாட்டேன். ஆம்பளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சாந்தி, நீ நம்புறதுக்காக நான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உன் சொத்து காசப்பட்டு நான் போய் சொல்றேன்னு நினைக்கிற போல இருக்கு. அப்படிதானே சாந்தி? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சத்தியமா நினைக்கலைங்க. உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்ததுனாலதான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டேன். நான் சாப்பிட உட்கார்ந்தாலும் படிக்க உட்கார்ந்தாலும் உங்க நினைப்புதான் வருது. உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன்னை தப்பா நினைக்கிறதா? உன் குழந்தை மனசு எனக்கு தெரியாதா? சாந்தி, ராஜுவை பார்த்து 1 வாரம் ஆச்சு. இன்னைக்கு எப்படியா பாத்துலான்னு போனேன். ஆள் கிடைக்கல. ராஜு என் மேல உயிரை வச்சிருக்கான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவன் தான் காரணம்.